தினம் தினம் நினை மனமே திருமாவளர் பாதமே தினம் தினம் நினை மனமே இருவினைகள் அகன்று இருவினைகள் அகன்று இருவினைகள் அகன்று இன்பம் தனை தருமே இருவினைகள் அகன்று இன்பம் தனை தருமே பார்க்கடல் வாசன் துணை வாசன் துணை வாசன் துணை நாராயணா நமோ நாராயணா நமோ அலைமகளாம் தேவியை அணிந்த மணி மார்பா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தேவியை அணிந்த மணி மார்பா அறிவோம் நமோ நாராயணா மந்திரத்தின் தலைவா மங்கள் தலை தோக தசகவதாரம் தந்த நாராயணா நமோ நாராயணா நமோ தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசன் துணை வாசன் துணை வாசன் துணை தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசம் துணை வாசம் துணை வாசம் துணை நாராயணா நாராயணா நாராயணகு நமோ நாராயணகு ஓம் நமோ நாராயணகு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சுத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கலகப்பிரியா நாரதா என்னும் பட்டத்தை பெற்று வந்தான். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அனுதினமும் அனுஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க தூரம் மந்திரமில்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்றேன். ஈ முதல் எறும்பு புல் போன்று முதலிய 84 லட்சம் ஜீவராசியை அடையக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படிமோண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீச்சிருப்பால் அரசரோடு தம்மை சரியாசன வைத்ததாய் போற்றுதலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்று மச்சா குருமா ரகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பிரராமா கண்ணா கல்கீரம் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது மாற்றன் பரந்தாமணி பணிந்து கையிலேங்கிற சென்றேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவிழாவிய நீர்மடி வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திரையிட்டார் யார் கட்டார், சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கு எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கலகம் தேடி இந்த உலகினை வலம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் எனது சிரமமாகப்பட்டது 1000 சுக்கலாக விடுத்து என்னுடைய அண்ணன் பக்கன் அவனுடைய சாபத்தின்படி கலகத்திற்கான நல்ல வழியை நாடினாலும் கூட யாரை பணிந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதொரு மேனையாகி கருணைக்கு மோங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தால் உதித்தன உலகமைய என்ற போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து கலகத்தை தொடர்ந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். படியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வரம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா.
தோன்றுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என்ன அருள் படைத்த வள்ளலே நீ கிடைத்தால் போதுமே. இந்த மந்து வரம் வாழ்வுவல் வேண்டுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே இளையா வாழ்வு வளம் காண கவிக்கும் பாறையா கடைக்கண் பாறையா. தென்பழனி மலை மேலே தண்டவாடி கோலத்திலே பழனி மலை மேலே தண்டவாடி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டாள் போதுமே. கண்குளிர கண்டு விட்டால் போதுமே. என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க மலையான் மகனே வேலையா என் வாழ்வலம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே காண உன்னை சரணடைந்தே கண்ணையா. நானும் ஒன்று பெறனடைந்தேன் கண்டையா. வாழ்வில் நலமனைக்கும் பெறகருள்வாய் முருகையா. உள்ளத்திலே இருக்க உன்னை நம்பி நான் இருக்க மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா. எம்பெருமான் முருகப்பெருமானை விளைந்து கழகத்திற்கான நல்ல வழி நாடினாலும் கூட எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமமாகிய பழுவூரை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்து கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் இந்த மாபெரும் மேடையிலே மனதார உறுத்தாக்கி கொண்டு மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் SPKARS குரூப் சார்பாக மாப்பிள்ளை ஜெயமாதான் அவர்களுக்கு ரூபாய் 200 விழா குழுவின் சார்பாக மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கு விதமாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தக்கூடிய மாபெரும் கிராமமாகிய பழுவூரை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலையினை வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்துறை அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையப்பா முனியத்தேவன் சிறியோர் சந்து முனியத்தேவன் அப்பாவுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தை மனதார இந்த மாபெரும் மேடையில் உறுத்தாக்கி கொண்டு மேலும் அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய அத்தனை அன்பு இதயங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாடி விருதை மனதா பொருந்திய கூடினை கூடி இளையவர்தமோடு அவர்தம் கலவிய கருவி ஓடினை ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வு எனும் பெரும் மதமிருந்து நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என் நாமத்து சொந்தக்காரன் ஆபத்து பாண்டவன் அநாத ரட்சகன் என் பாட்டன் பரந்தாமன் அந்த கண்ணவரம் ஆட்டமாவை மனதார ஒருமுறை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமனை அழகை பாடுங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
பாடுகின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோத்தமன் புகழ் பாடுங்களே அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார் ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் பாண்டவர்க்கு பஞ்ச பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தார் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொறுத்தோட்டமன் புகழ் பாடுங்கள் வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்கள் எங்கள் மது கோதனன் புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோத்தமன் புகழ் பாடுங்களே. பரநாமணி மணிவு கழகத்திற்கான நல்ல வழியை நாடினாலும் கூட இடத்தை மன்னித்தால் அருமையான இடம், அற்புதமான இடம், மளிகை மலை சார்ந்து இந்த குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இந்த மண்ணில் பட அற்புதமான இந்த இடத்தை விட்டு வர்றதால் போதுமா? போதாது. இந்த இடத்தை கவனிக்கின்ற நேரத்திலே யாரேனும் இருக்கிறார்களா? ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? அந்த சத்தத்தை விட்டு இன்றைய கழகத்திற்கான நல்ல வழிகள் ஏதும் கிடைக்குமா? கவனித்து பார்ப்போம். நாராயணா அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாத்து பசுமுன்னால் உருக்கி வார்த்து அமைக்கப்பட்டு எழில்மிகு சித்திர பதுமை என்பார்கள். குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அருமையான கானம், அற்புதமான கானங்கள். கேட்டது அனைத்துமே பெண்களுடைய கானங்கள். ஆனால் கேட்க வேண்டியது பெண்களுடைய கானம் மட்டுமல்ல, ஒரு ஆண்மகனின் கானமும் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த கானம் உதவியாக இருக்கும். ஒரு ஆண்மகனின் கானம் சரி, அவர்கள் சத்தம் இடுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருமுறை இந்த பெண்மணியால் வர்ணத்தால் காட்டுக்குள்ளே குயிலின் கானம் பொருந்திய இந்த காட்டு குயில்களை முதலில் வர்ணிப்போம். அதற்கு பிறகு அந்த சத்தத்தை எதிர்நோக்கி அந்த சத்தத்தை வைத்து கழகத்திற்கான வழியை தேடலாம். நாராயணா மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தா கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ பக்கத்திலே கல்லாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே காட்டுக்குயிலு மனசுக்குள்ள வாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடத்தா அவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி பாடத்தா.
இல்லடா ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பத்தோட மத்த வச்சு காயலா கைவரக்கும் நாளே புரியும் நல்ல வேலை பொங்க பாலு வெள்ளம் போல பாயலா ஆச்சு வெள்ளம் பச்சரிசி வட்டி வச்ச செங்கரும் அத்தனையும் தித்திக்கிற நாளான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடப்பா கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தா என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவனப்பட்ட என்ன நாடில்லோ பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் ஒன்று வாழவை அவனை தவிர உறவுக்கார் யாரும் இங்கில்லடு உள்ள மட்டும்தானே உசுர கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கி தந்து சொல்லுவே என் நண்பன் போட்ட சோறு தினமும் தென்னின் பாரு நட்டை போடு கட்டை போடு என்றுவே சோதமிட்டு சொந்தம் விட்டு ராகம் இட்டு தாரம் இட்டு பாட்டு பாடும் வாரம் பாடி நான் தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடுத்தான் கவலை வெட்டு துள்ளி கிட்டி கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் அண்ணமலை வென்று கொஞ்சம் மாதிரி அற்புதம் இசை அதை ஆமோதித்து மனமெருகி கைதட்டிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மனமார்ந்த சிறந்தார்ந்த நன்றி பூவோடு சேர்ந்த நாடு மனம் பெறும் உங்கள் இசையோடு பாடின பொழுது அந்த பாடலை அழகு பெறுவது நன்றி மைத்தொண்டரே. அதுல எங்க மாமா கீபோர்டுலாம் கூட இதை வலிக்காம போயிட்டு திரும்பிடலாம். இந்த பெட்டியில கட்டையில ஏத்தி இறக்கி தோல் எல்லாம் கூட பிஞ்சிடும். ஆனா அதை பத்தியும் கவலைப்படாம மாப்பிள்ளைக்கா உயிரை கொடுத்து வாழ்த்திருக்கீங்க. நன்றி. அந்த அப்படி இருந்தாலும் கூட இடத்துல மேலும் ஒருவரை காணம் கேட்கிறதா என்று கவனித்து பார்க்கலாம். நாராயணா தூங்கிட்டாங்களோ? எங்க இந்த 2 பேரும் ஆள காணுமே? 2 பேரும் வந்தாங்க. ஆமா, ஒருத்தர் அசந்தா கூட பரவாயில்ல. இன்னொருத்தர் போட்டதை என்ன பஞ்சாயத்து கேட்கிறேன். அவனுக்கு வயிற்று கடுப்பு, இவனுக்கு நீர் கடுப்பா. அது கேட்கலாம், எதுக்கு இவர் சட்டம் போட்டாதான் நீங்க கதையை நடத்தல, நீங்க வாடு உங்க வேலையை பாருங்க. சில பேருக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னுடைய அடுத்த சந்திப்பு அமைய போறது ஒருவேளை வள்ளியோட இருந்தா இவங்க சத்தம் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ராஜபாட்டாவோட இருந்தா இவங்க 2 சத்தம் போட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய அடுத்த சந்திப்பு அமைய போறதே இந்த கோமாளின்ற இந்த காவலாளிகள் கூட தான். அப்படிங்கிற பொழுது கதைப்படி தனியா 2 பாடுறேன் பேசுறேன். அப்ப நான் திடீர்னு சந்திச்சேன்னா பார்க்கிற மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன திடுகுப்படி சந்திக்கிறாளோன்னு புரியல அப்படின்னு. இதுவே ஒருவேளை அவர்கள் சத்தம் போட்டா நான் ஒரு வசனம் சொல்லுவேன், ஆகா யாரோ ஒரு ஆடவர் உள்ளே இருக்கிறார், முதலில் அவரை சந்தித்து நம்ம கள்ளக்கதை தொடர்வோம் அப்படின்னு மக்களுக்கு எளிய வகையில நான் கதையை புரிய வச்சு கொண்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கெல்லாம் முதல்ல யாரு வாயை திறக்கணும்? அப்படின்னு தான் திறக்கணுமா இல்லையா? 2 பேருமே திறக்கல. என்ன காரணம்? கோபமா இருப்பாங்க. கோபமா 10 மணிக்கு நாட ஆரம்பிச்சவன பப்பன் வெளியில வந்தாப்புல, கார்த்திக் ராஜா தம்பி. ஆமா, வந்துட்டு இன்னைக்கு வள்ளி திருமணம் வில்லி திருமணமா நடக்கும். நான் ஒருவேளை சொன்னாப்லையா? ஆமா, நாரதருக்கும் வள்ளிக்கு தான் சண்டையா இருக்கும்னா, நாரதருக்கும் வள்ளிக்கும் சண்டை இல்ல, எனக்கு நாரதருக்கு தான் இன்னைக்கு. அவரே சொல்றாப்லையா? சொல்லிட்டாப்ல. இல்ல எந்த நம்பிக்கையில் அதை சொல்றாப்ல கேட்கிறேன்.
இல்ல ஒரு சண்டை போடணும் தப்பு இல்ல, நான் சண்டை போடுற பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வள்ளிக்கிட்ட சண்டை போட்டா நியாயம், ஒரு ராஜா பாட்டு சண்டை போட்டா நியாயம். அவரெல்லாம் புராணம் படிச்சிருக்காங்க, சண்டை போட்டா நியாயமா இருக்கும். இவனுக்கு என்ன தெரியும் கேக்குறேன். இல்ல வந்தே மண்டைய பொழந்த எனக்கு இந்த விஷயம் உள்ள ரொம்ப நேரம் நல்ல மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்கா, வீட்டுல பிள்ளை எப்படி நல்லா இருக்கா, ரொம்ப நேரம் நல்ல மாதிரி பேசிட்டு இருந்தா இப்ப நேரம் இந்த வேலை பார்த்திருக்காப்லையா? இல்ல சரி, என்ன நம்பிக்கையில மாமா அதை சொல்றாப்ல? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த கோமாளி வேஷம் போட்டா பிஸ்கட்டா சிரிப்பு தான் சிரிக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப கேவலப்படுத்துறீங்களா மேடைக்கு மேடை? ஆமாங்க, புராணம் பேசுறது கதை. நான் வந்து பப்புன் மாதிரி சிரிப்பை காட்டிக்கிட்டு முடியுமா? என் வேலை என்ன புராணம் பேசுறது, இதிகாசம் பேசுறது, இது ஏன் வேலை. அவன் வேலை சிரிக்க வைக்கிறது, அவங்க வேலை தான். இப்ப நீங்க பெட்டி வாசிக்கிறீங்க, அப்ப நீங்க விட்டா கூட மிருதங்க வாசிப்பீங்க. இதுக்காக நான் மிருதங்க தலையா உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்டதுல நீங்க பாக்குறீங்கல்ல, எனக்கு ஒதுக்கப்பட்டதுல நான் பார்க்க போறேன். அந்த ஆளுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை அந்த ஆளு பார்க்க போறாப்ல. இதுல என்ன நீ புராணம் பேச வேண்டிய எனக்கு? நீங்க புராணம் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாப்லன்னா ஃபுல்லா புராணங்கள் தான் பேச போறாப்ல. ஃபுல்லா போறான். ஐயோ கொலையா கொல்ல போறானே, தலைவலி தாக்கல, இதுல வேற அவன் வேற கத்தணுமா? ஏங்க 10 புராணம் படிச்சது யாருங்க? அதை படிச்ச எங்க மாமா காளிமுத்து மாமா வண்டியில படுத்து கிடக்கிறாரு. அவர் வந்து அவர் பேசட்டும், பேசிக்குவோம். இவனுக்கு என்ன தெரியும் கேக்குறேன். வண்டியில வரையிலே படிச்சுக்கிட்டு தானங்க வந்தாப்ல. மாமா இவருடைய திறமை மீது எனக்கு மாற்று கருத்து இல்ல. நல்ல பாடகர். இத்தனை மேடையில இவர் குரல் வளத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். நல்ல பாடகர், நல்ல ஒரு பேச்சாளி. அது மட்டும் இல்லாம ராஜபாட்டு போட்டிருக்காப்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த தைரியம் தாங்க. அந்த ராஜபாட்டு போட்டுறது புராணம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. புராணம் படிக்கிற ஆளு உண்டு. இவர் நல்ல குரல் வளம். இப்ப நானும் நாரதா பாட்டு போட்டாலுதான் 4 மேடையில தலை முழுகிட்டேன். தொண்டை இல்லைன்றதுனால அந்த வேலைக்கு போவேனா, நமக்கு இந்த வேலையை பார்த்துக்கிறோம்னு. அது மாதிரி தொண்டை உனக்கு இருக்கு, நீ ராஜபாட்டு போடு. ஆனா அது எந்த ஊரு? அவர் ஊர்ல தான். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நாடமே வைக்கலையா, வேற ஊர்ல போட்டா அடி பிடிச்சிடுவாங்கல்ல. பொட்டையான்னு பாத்துக்கணும். கடையாரம் தான் பிரச்சனை இல்ல, பொட்டையா இருந்தா பிரச்சனை. மச்சு கொளுத்திடுவாங்களோ. சரி, அது இருக்கட்டும். எனக்கு தேவை அந்த கோமாளி 2 பேர் ஒரு சத்தம் போடணும். அவங்க வம்பளுக்கு விட்டுரும். அதனால முதல்ல இந்த பின்னணியை பற்றி ஒரு முறை வர்ணிப்போம். அதற்கு பிறகாவது மரியாதையா 2 வாயில ஒரு வாயாச்சும் வாயை திறக்கல நல்லா தெரியாது சொல்லிவிடு. அந்த பையன் தான் என்னமோ கோவத்துல நான் சண்டை வர. அவர் மருதமணி நல்ல மனுஷன். நாங்க கூட இருந்து ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். மருதமணினாலும் சோ போடுறது இல்லையா? சத்திய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு நினைக்கிறேன். முதல்ல இந்த இடத்துல வர்ணிப்போம். அதற்கு சத்தம் போட கவனிப்போம். மாதுமங்கனியே மலர்வன குயிலே மரகத மணியே என்மையில் இளமயிலே மாதுளங்கனியே மரகத குயிலே மரகத மணியே என்மையில் இளமயிலே மாறன் தனை போடும் மாலை தனில் பாடும் மொழியே மாறன் தனை போடும் இளமாலை பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என்மையில் இளமயிலே தங்க மலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போல அங்கும் இங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு. செங்கமல போல தேவி தேரில் ஏறி உன்னை கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் வழக்கு. அள்ளி அள்ளி கூடும் போது ஆசை வளர அங்கமெங்கும் காதல் என்ற பூவும் மலர கிள்ளி கிள்ளி வாசம் பார்க்க மோகம் தொடர
இருக்கும் மோகவாசல் தாகம் விடுமோ கற்பனைக்கு மேலி போட வேண்டும் தலைவா காதலுக்கு நான மேலும் கூடும் அல்லவா மோகம் இசை பாடும் உடலே காமன் விளையாடும் திடலே மாதுளங்கனியே மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே மாறன் கனை போடும் கிளியே அலையிடம் போடும் குயிலே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே வர்ணத்தால் 1000 நாவுகள் படைத்து ஆதிசேஷனாலும் கூட இந்த பெண்ணை வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். இப்பொழுதாவது அந்த இருவரும் மனம் திருந்த வாய்ப்பில்லை. ஒருவேளை மனம் வருந்தி சத்தம் இடுகிறாரா கவனிப்போ நாராயணா. அட போடுங்கப்பா, கதை நடக்காது. என்னப்பா அப்படி பண்றியா? போயாவா? போட முடியாது, போயாவா? திணையத்தூர் தானே இது, மருதங்குடி இல்லையே? மருதங்குடி தான் இல்லைங்க, திணையத்தூருங்க. போட முடியாது போயானா உள்ள உட்காந்து உனக்கு கண்ணா புடுங்குற வேலையா உனக்கு? எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு நாரதர் கேட்கிறேன் சோ போடியான்னு, நீ போட முடியாது இவ்வளவு தைரியமா? நான் நீங்க சொல்லும் கூட நம்பலாமாம்மா. நீங்க தான் ஏதோ பொருத்தி பொறியின்னு தப்பா நினைச்சிட்டேன் உங்களை. ஆனா இவன் சொல்ற ஆளுதான் என்ன பல ஆண்டுகள் ஆயிருச்சு சந்திச்சு, அதனால கொஞ்சம் அவருடைய என்ன ஓட்டங்கள் சற்று புரியவில்லை. மகிழ்ச்சி, நீங்க சொன்ன மாதிரி அவர் புராணம் படிக்கட்டும், இதிகாசம் படிக்கட்டும், இலக்கியம் படிக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஆனால் நமக்காக ஒதுக்கப்பட்ட வேலை என்னவோ அந்த வேலையைத்தான் சரியாக செய்ய வேண்டும். இப்ப நான் நாரத மகரிஷி இந்த கதைப்படி எனக்கு என்ன வேலை? முருகப்பெருமாண்ட போய் முருகா நான் வள்ளியை தான் பார்த்திருக்கேன், நீங்க வேணா நான் போய் திருமணம் பண்ணுங்க என்று சொல்வதுதான் என் வேலை. உங்களுக்கு என்ன வேலை? பாடக்கூடிய பாடலுக்கு சுதி அமைச்சு சிரமப்படும் போது பின்பாடல் வாங்கி பாருங்க. மாமா நடைய மாத்திராப்புல, மாப்பிள்ள பின்னணிசை கோர்க்கிறாப்புல, அன்னை தாய்க்கு நிகரான தாளம், இப்படி நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும் பொழுது இந்த கோமா அது சரி. யாரு அந்த பட்டாப்பட்டி? அவ்வளவு பெரிய மருதங்குடியா? அவ்வளவு பெரிய ஆளா சோ போடணும்னு கேட்கிறாங்க. ஐயா நல்லா இருந்த மனுஷங்க. ஓஹோ, வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்கு என்ன வேலைமா அந்த நாடகத்துல? 2 பேருக்கு இந்த கதையில என்ன வேலை? நீங்க கதையில என்ன? மக்களை சிரிக்க வைக்கணும். அதெல்லாம் பஞ்சாயத்து, அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். அதெல்லாம் மனம் திறந்து அவங்க அறிமுக காட்சியில் நின்று சைக்கிள் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அம்மால வயிற்ற புடிச்சுக்கிட்டு சிரிச்சாங்க. அந்த மாதிரி மனம் விட்டு அந்த புண்ணியம்லாம் அவங்களோட பரம்பரையை போய் சேரும். அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது. சிரிக்க வைக்கிறது நீ பார்த்தீங்களா, அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. வேற என்ன வேலை? வேற என்ன வேலைன்னா டான்ஸோட ஆடணும், நல்லா பாடணும், அப்புறம் என்ன நந்தவனத்துல எல்லாம் ஆடணும். வேற என்ன வேலை? அவங்க சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கதை, இந்த கதையில இவர்களுக்கு என்ன வேலை தெரிஞ்சா சொல்லுங்க, இன்னைக்கு நான் சொல்லி தெரியல, நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புன்ற ஒரு கதாபாத்திரம் என்றால், நாரதர் எங்களுக்கு சந்தனம் வைக்கணும், உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆமா, இதுக்காக ஆள் வைக்கக்கூடிய முடியும். ஆமா, அந்த 2 பேரும் தான். ஒருவேளை நாங்க வீணை கட்டணும், இழுத்து பிடிச்சி பின்னாடி கட்ட முடியாது, அதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆமா, யாரு? 2 பேரும் தான். இந்த 2 கையில ஒருவேளை நாங்க பாடும் போது பேசும்போது வேர்த்தால் முகத்தை தொடச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் வாங்குற சம்பளத்துக்கு அதுக்கு தனியா ஆள் போட்டு கூட்டியார முடியாம? முடியாது. அதுதான் இந்த 2 பேர். இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன என்ன வேலை? நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா குண்டிகள் வருமா? டேய், மண்டைய புழக்க போறேன். நாரத நாடால நீயா அப்படின்னா நான் அதை அர்த்தமா? துணைக்கு வர வேண்டும். 2 கை போடுங்க. 2 கை போடுவா? 2 பேர் இருக்காங்கல்ல, ஒரு முடிவுல இருக்கியே, பரவாயில்ல, சரி தப்பே இல்லை, அதையும் கூட செய்யுங்கன்னு. வேற எதுக்கு வந்திருக்காங்க இந்த 2 பேரும்? அதையும் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நீ பப்புன்னு, நான் நாரதர். ஒழுக்கமா மரியாதை இந்த ஒரு பாட்டு முடியிருக்கு. நீ சோ போட்டுட்டாங்கன்னா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போடணும், ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல அப்படி இல்லை, அப்படி நாங்க இன்னைக்கு புராணம் பேசி என்னமோ சொன்னீங்க, வள்ளி திருமணம் மில்லி திருமணம் சொன்னீங்க, வில்லி திருமணம் ஆக்கணும் நீ முடிவு பண்ணினா பார்த்துக்கிறோமா, பொருத்தி பார்த்துக்கிறோம். ஆக இல்லை, ஒருமுறை இந்த பெண்மணியால வர்ணத்தால் யாருக்கு இணையாக வர்ணிக்கலாம்? மதுரை அரசால கொடிய அந்த அங்கே இருக்க இணையாக அன்னை மீனாட்சிக்கு இணையாக ஒருமுறை இந்த பெண்மணியால வர்ணிக்கப்பட்டு பிறகு சந்திக்க வேண்டிய அந்த புராண புயல்களை விரைவாக சந்திக்கலாம்.
அவ வாராடி தேருக்குள்ள பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்க பாசம் வச்ச ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடுகிறது திருநாடு ஒரு பூந்தேறு போட்டு வரும் திருநாடு வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமால போட வரும் திருநாடு ஒரு பூந்தேறு போட்டு வரும் திருநாடு மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத என்ன வச்ச மீனாட்சி ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொத்தனிடம் பாசமச்ச ராசாத்தி போடாத வேசப்பனை போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வீசப்பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கடம்புரிக்கு நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மறி போற மல்லுக்கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு வேறென்ன வாழென்ன ஒரு பாத ஆளென்ன நினைச்சத முடிப்பா பாரு அடுக்கிறவன் செய்யாரு பாண்டியர் சொப்பனிட பாசவச்ச ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ள அவன் வந்தாடி தேருக்குள்ள மாட தோல் மீது போட எல்லாத்து குதிரையிலே மணி வரும் மீனாட்சி பாண்டியர் சொப்பனிட பாசவச்ச ராசாத்தி வர்ணிக்கலாம் காலதாமதம் காரியத்திற்கு நன்றி. அந்த அடிப்படையிலே யாராக இருக்கலாம் இப்ப வரையும் வாய திறக்கலையில வரட்டும் பார்த்துக்கிறோம். அப்படி எனக்கு தெரியாது எத்தனை புராணங்களை, எத்தனை இதிகாசங்களை, எத்தனை இலக்கியங்களை அவர்கள் படித்திருக்கிறார்கள். நீங்க நான் பார்த்தே ஆகணும். யாராக இருக்கலாம் என்று செய்து பார்த்தால் யார் இவன் கேட்டேன். வாயை திறக்கணும் தான் வந்தான, வாயை திறந்தானா வாய்க்குள்ள வண்டு பூந்துருச்சான். எப்ப கேட்டீங்க? இப்ப மோல கேட்டேன். எப்ப போன் அடிச்சு கேட்டேன். பாட்டு ஆரம்பிச்சு என் கூட தான் இருக்கிய. இல்ல நாரதர் நான் மட்டும்தான், அதை மட்டும் நான் பாத்துக்கிறேன். ஆளாளுக்கு நாரதர்களை பாக்குறியே பொண்ணு விடுவேன். புரிய யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார்? சுந்தரமி நேற்று தகமும் பொன் சிறந்த மங்கை இவள், சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள், எந்த உலகிங்கு ஏன் வந்தார் அந்தரம் இருந்து தேவ துணிந்து முழங்க வந்த மிகுந்த தேவர் துணிசி முழங்க வந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கண்ட சாமிக்கு சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள், எந்த உலகுக்கு ஏன் வந்தார்? எதற்காக வந்தால் என்பதை விட வருகின்றான் ஒரு காவலாளி. வரட்டும், வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலிலே வாடியா இல்லை வெறும் காவாலியா பார்க்கலாம். நாராயணா